எல்லாரும் இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம ஏறவே ஆரம்பிக்கிறோம். ஆமாம், இது ஞாபகப்படுத்துது. ஹாய், இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு. இல்லை நல்லபடியெல்லாம் போல ஒரு வீடியோ எடுக்கிறியா? நீ எடுத்து கொடுக்குறியா? நான் வீடியோ எடுத்தால் வந்து அழகாக ஃப்ரேமில் உட்காந்துக்கிறேன். நாங்கள் வந்து ரங்கமலை போயிட்டுருக்கோம். ரங்கமலை பயணம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பல இன்னல்களை கடந்து நம்ம வந்திருக்கிற இடம் ரெங்கமலை. இதுதான் நம்மளை வெல்கம் பண்ணக்கூடிய வெல்கம் பாயிண்ட். டைரக்ஷன் காட்டுது இல்லையா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மலையோட அடிவாரத்தை நீங்கள் அடைஞ்சிடலாம். நாங்கள் காரில் வந்ததுனால காரோட மொட்டை மாடியில் நின்று இந்த மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் பல பேரோட வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி முந்தானேத்து நைட்டு கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி அப்படியே டைரெக்டாக இங்கே வந்தோமான்னு கேட்டால் கிடையாது. நேற்று கொண்டாரங்கி போயிட்டு பழனி மலையும் பார்த்துட்டு இந்த மலையும் கவர் பண்ணணுன்ட்டு ஒரு அசட்டு தைரியத்தில் இங்கே வந்துட்டோம். ஒரு ட்ரெக்குக்கே டப்பா டான்ஸ் ஆகிடும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2 மலை, அதாவது 2 மலை ஏற போகிறோம் அப்படின்ற ஒரு இதுலேயுமே இங்கே வந்துட்டோம். அதாவது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அடுத்து நான் போட போகிற வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த மலையோட அடிவாரத்தில் வந்த உடனே இப்படி ஒரு அழகான கோயிலை பார்ப்போன்னு எதிர்பார்க்கல. ஒரு நார்மலாக ஒரு கோயில் இருக்குன்னு நினச்சேன். ரொம்பவே சைலண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சும்மா அங்கே போய் உட்காந்துக்கலாமா அந்த மாதிரி தான் தோணுச்சு. இது வந்து மருந்தாம்பிகை கோயில். இது வந்து ஒரு மூலிகை மலைன்னு சொல்கிறதுனால இந்த சாமியோட பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. வந்த உடனே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, வழக்கம் போல் அதிர்ச்சியான தகவல். நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, 3 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. இந்த போர்டில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆஹா, அதுக்கப்புறம் நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்தோன்னு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததுக்கப்புறமா தான் எங்களை அலோவே பண்ணாங்க. இப்படி போகிற இடத்தெல்லாம் நம்ம லேட்டாக போய் சரியாக பார்க்க முடியாமல் இதே வேலையாக போச்சு நமக்கு. நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க. காலையிலே வந்துட்டிங்கன்னா அழகாக போய் மேலே போய் பார்த்துட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். வரும்போது ஃபுட்டு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வங்கிங்களுக்கு போடுங்க. ஏன்னா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க, தொந்தரவே பண்ணலை. 3 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. அந்த தாத்தா கிட்ட ஏதோ பணிவாக பேசி நாங்கள் ரெகுலராக போகிறவங்க சொல்ல வச்சுட்டு போய் தொலைங்க. ரெகுலராக ஏறோன்னா அப்படி எப்படி சொல்லி 3 மணி தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் யாருமே இல்லை, நாங்கள் தான் ஏறுறோம். 3 பேர் தான் ஏறுறோம். மேலே யாரும் போன மாதிரி தெரியல. சரி, நம்ம மைக்கு மறந்துடுறேன். 4 பேர் தான் ஏறுறோம். நிசப்தமாக இருக்குது. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை. இது எங்கே கூட்டு வந்திருக்கான் பாரியா மைக். தண்ணி நான் மட்டும் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஏறி 20 to 30 நிமிஷத்துக்கே நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி பார்த்தா நம்ம தான் போயிட்டுருக்கோம், நம்ம பின்னாடி யாரும் வரல. இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. நம்ம கூட்டத்தோடு மலை ஏறாமல் தனியாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தா கொஞ்சம் பேர் இறங்கி வந்திருக்கிறத பார்த்தேன். கொஞ்சம் பேர் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க எப்போ போனாங்க, எப்போ கீழே இறங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆர்வமாயிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். எப்போண்ணா ஏற ஆரம்பிச்சிங்க? எப்போ ஏற ஆரம்பிச்சிங்கண்ணா? 11:30 நீங்கள் இப்போ வந்து 3 மணி. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தீங்களோ? மேலே தண்ணி குடிக்கிற நேரம் இருக்காண்ணா? தண்ணி தான் இல்லை, எடுத்துகிட்டு வச்சு குடிக்கலாம்ல. சூப்பர்ண்ணா. இன்னும் யாருன்னா கொஞ்சம் மேலே இருக்காங்கண்ணா? கொஞ்சம் பேர் பூசாரியா? ஓகேண்ணா ஓகேண்ணா. தண்ணி நான் வச்சுருக்கேண்ணா. இருந்தாலும் ஒரு டவுட்டு தான். அகைத்தேர் மலை நிறைய மலைங்களை சுற்றிக்கிட்டு போனோம் நம்ம. அது தமிழ்நாட்டிலேருந்து போனால் ரொம்ப ஈஸி, நம்ம சுற்றிக்கிட்டு போனோம். இது வந்து
இது டேரெக்டாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அது ரிசர்வ் ஃபாரஸ்டா ஆயிடுச்சுல, டைகர் ஃபாரஸ்டா. இந்த பழைய பீஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மைக் நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இதுக்கே ரெங்கமலை பேர் வந்துச்சு? ரஜினி ஃபேனாக இருப்பார் அப்போ சிவன் 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 ரங்க. ஓ மை காட். அப்போ ரங்கா கேட்ட போட்டு தான் இங்கே இருந்தார் இவரு. அதனால ரங்கசாமி பேர். சத்தியமா இந்த வீடியோ கட் பண்ணிடுவேன். நல்லா சுத்தமா நல்லா இல்ல. நல்லா இருக்கு. நான் எங்க நில்லுங்க. ஓ மை காட். சுத்தமா நல்லா இல்ல. ஓ இந்த வியூ பயங்கரமா இருக்கு गाइस. பாத்தீங்களா? ஓகே வாங்கடா. சரிங்க. போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு गाइस. இந்த மனுஷன் எல்லா போட்டோக்கு இந்த போஸ்ட் தான் கொடுப்பாரு. இவன் என்ன தவிர எல்லாரையும் நல்லா எடுக்கிறான். மைக் மைக் லவ் யூ. லவ் யூ டூ. மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அனிமல் காதலா? புனிதமானது புனிதமானது புனிதமானது. உங்களுக்கு தான் லவ் ப்ரப்போஸ் பண்றான் சார், நீங்க தான் சொல்லணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? பசங்களை உள்ள அக்செப்ட் பண்ணுங்க சார். பாரா போட்டோவே எடுக்கல, போஸ் குத்துங்கறா கண்ணா அங்கே கண்ணா. ஓ மை காட். நான் vloggerன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா vlogger இவங்க தான். மக்களே எல்லாரும் இறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம ஏறவே ஆரம்பிக்கிறோம். மணி 4 மணி ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆயிரும் போல். இப்போ தான் ஏறவே ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த 20% ஏறி இருக்கணும். இப்போ ஒருத்தர் கீழே இறங்கி போனார். இறங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. இப்போ தாங்க ஏறவே போகிறோம். அப்படின்னா சீக்கிரம் ஏறுங்க அப்படின்றாங்க. இது இதுவும் ஸ்டீப்பாக தான் இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. சரி இப்படி போயிட்டு அப்படி போய் அதுக்கு மேலே எப்படி ஏறுவோம் தெரியல. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையுமே ஸ்டீப்பாக தான் இருக்குது. யாருமே இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். இதை நான் பார்க்கவே இல்லை. இந்த பெரியவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது இங்கே ஒரு மியூசிக்கல் பாறை இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா எல்லா இடத்துலையுமே இப்படி கொத்தி வச்சுருக்காங்க. இதை நம்ம தட்டி பார்க்கலாம் எப்படி சவுண்டு வருதுன்னு. கொஞ்சம் கிட்ட வாங்க, அப்போ தான் சவுண்டு கேட்கும். மைக் கூட இல்லை. ஓகே, எடுக்கிறதே மைக் தானே. இந்த ஜோக் அவாய்ட் பண்ணுங்க. இதில் நார்மலாக தான் சவுண்டு வருது. அந்த வீடியோவே அவாய்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தோத்துக்கிட்டே இருக்கீடா. வாங்க வாங்க வாங்க, அது நம்மளாம் பேசுவாங்க. நீங்கள் வச்சு நான் வீடியோ பண்ணலாம். இது தட்டி பார்ப்போமா? வருதுப்பா. இதில் ஒன்றுத்துல தான் சவுண்டு வருது. வரல, இதுலேயே வரல. இங்கே இதில் அடிங்க. வருதா? இது எதையும் ஞாபகப்படுத்துது. வல்ல 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 வல்ல. ஸ்கூல் பெல் விட்டாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு போங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வருது. இது கூட இன்ஸ்ட்ருமெண்ட் பாருன்றது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அது கோவில் மணி அடிக்கிற மாதிரி தான் சவுண்டு வருது. கோவில் மணிக்குள்ளே ஸ்கூல் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு வருது. ஓகே, இதையும் நம்ம பார்த்துட்டோம். மேலே நிறைய சுனையெல்லாம் இருக்கான், அதையும் போய் பார்ப்போம். ஐஸ் பாறை இருக்கு, அதை பார்க்கணும். ஐஸ் பாறையா? நான் என்னென்னமோ சொல்கிறீங்க. ஐஸ் பாறையா? அவர் தான் சொல்லிட்டு போனாரு. அது ஃபேக். இது மணி இது சொன்னாரு, அது ஐஸ். என்ன மைக்? ஐஸ் பாறை இருக்கு. அப்போ அவரை தான் நம்ம பின்தொடர்ந்து போனோம். வாங்க போகலாம். வாங்க ட்ரெக்கர்ஸ், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது விஜய் ட்ரெக்கர் ப்ளாக். பேரை மாற்றிடுறேன் நான், விஜய் ட்ரெக்கர்னு. மொத்தம் முன்னாடி வந்து நின்றேன். வந்ததுக்கப்புறம் அந்த ஐயா தான் சொன்னார் இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குதுன்ட்டு. இப்போ ஐஸ் பாறை வருது தான். அந்த வீடியோலேயே சொல்லிட்டோமேடா. இது பச்சை பொய்ங்க. ஐயா வந்து எங்ககிட்ட சொன்னாரு, இவர்கிட்ட பேச நான் தாங்க இவங்ககிட்ட சொன்னோம். சொன்னாருங்க, தப்பா பேசாதீங்க. அவர் வந்து அவங்க வந்துட்டாங்களா, இதாம்பா அந்த பாறை அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. உடனே வந்து காரியத்தை கடவுளே சொல்லியிருக்காரு போல இருக்கு. எங்கிட்ட சொல்லி கடவுளே வந்து எங்கிட்ட வந்து சொல்லி கூட கொஞ்சம் தூரம் தான் வந்தார். அதுக்கப்புறம் ஆளை காணும். மேலே போயிட்டாரு அவரு. மேலே நிஜமா தண்ணி இருக்கா? தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிட்டு இதில் வந்துட்டு எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, பேக் ட்ரெக்கர்ன்ட்டு. ஓகே, அப்படிலாம் இல்லை.
அப்படி யாரும் ட்ரெக்கர் தான், நான் பேரை கேள்வி உனக்கு நானே வச்சுக்கிட்டேன் ட்ரெக்கர்னு. யாரும் வைக்க மாட்டாங்க. வைக்கிறது கூட இல்லை, எங்களை கூப்பிட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அது மாதிரி. இது நல்லா இருந்துச்சா அப்பவா? இன்னும் சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வரும்போது வந்துட்டு தண்ணி வாட்டர் பாட்டில் தானே எடுத்துக்கோங்க. கீழே கோயில் இருக்கிறதுனால செப்பல்லாம் உங்களோட கீழே கழட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கழட்டி விட்டுருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களை வந்து துஷ்ட சக்திகள் வந்து நிறைய வந்து இது மாதிரி ஆள் தவிர கைட்டி விட சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் கால்ல வந்து ரொம்ப மட்டும்தான் அட்வைஸ்லாம் பண்ணுவாரு. என் கால் அடிபட்டுருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு இது இன்னல் நடந்துச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாமா தான் எடுத்தேன். இது இப்படி ரிவீல் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. சொல்ல ஒரு உண்மை, கீழே கைட்டாரு, கைட்டு பேக்ல வச்சுக்கலாம். கீழே கைட்டி பேக்ல வச்சுக்கிட்டேன். எதனா ஒன்று நடந்துச்சு நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம இருட்டில் தான் இறங்குவோம். ஒன்று நடக்கும், நான் எடுத்தேன். நடக்கும், எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ தண்ணி இவங்க தான் பிடிச்சி காலி பண்ணாங்க. இப்போ யார் கையிலன்னா பேக் இருக்கா பார்த்தீங்களா? வீடியோ எடுக்கிறவங்க கையில் கூட பேக் கிடையாது. நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நமக்கு நேரம் இப்படி பல நல்ல மொமெண்ட்டுகளை கொடுத்த இந்த மலையோட பயணம் இப்படியும் ஒரு விதத்தில் பார்க்கப்படுது. இந்த மலைக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாண்டியர்களுக்கும் இந்த மலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நல்ல ஆழமான சம்மந்தம் இருக்குது. கோவிலோட கருவறையில் சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னனுக்கு சிலையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலோட வெளிச்சவத்தில் மீன் சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த பாண்டிய மன்னனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இது அவங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக அப்போ இருந்திருக்கணும். அவர் நல்லா இந்த கோவிலை பராமரித்ததுனால அவரை கோவில் கருவறைக்குள்ள வழிபட்ட சிவனை வழிபடுற இடத்துல அவர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கதைகள் இங்கே சொல்லப்படுது. அதாவது சஞ்சீவி மலையோட அடுத்த பெயர், யுகத்தோட பெயர் தான் ரெங்கமலைன்னு இப்போ இருக்கிறதாகவும், அதே மாதிரி இது மூலிகைகள் நிறைய இருக்கக்கூடிய மலையாகவும் பேசப்படுது. ரெங்கன் அப்படின்ற பேர் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவோட பேரை குறித்தாலும் ஏன் இங்கே சிவனோட பேர் வருது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஆர்வத்தையும் கொடுக்குது. அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு வியூ பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது, வந்ததுக்கு ஒர்த்தான வியூ தான் நான் பார்த்துருக்கிறது. ஒவ்வொரு மலையும் நான் தனித்துவமான மலைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ரெங்கமலையை நான் அதிசய மலைன்னு சொல்லுவேன். ஏன்னா பல பரிணாமத்தில் இந்த மலை இருக்குது. வரலாற்று ரீதியாகவும் மருத்துவம் கொண்ட மலையாகவும், பயணம் மேற்கொள்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ட்ரெக்கிங்க்கு ஒரு அழகான ஸ்பாட்டாகவும், இல்லை நான் பக்திமயமாக, அதாவது நீங்கள் பக்தி வெளிப்பாடாக நீங்கள் இந்த மலைக்கு வரனாலும் தாராளமாக வரலாம். இந்த மாதிரி பல அதிசயங்களை கொண்ட மலை கரடு முரடாக இருந்தாலும் உங்களை மேலே அரவணைச்சிக்க தான் பார்க்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒன் டே ட்ரெக்கிங்க்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த இடத்த ட்ரெக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் இன்னும் இந்த டாப்பையும் உங்களுக்கு போய் காமிச்சிருந்துருப்பேன். நம்ம லேட்டாக வந்ததுனால அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கடைசியாக கீழே வந்து இறங்கிட்டோம். சத்தமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. இந்த கோவிலும் இந்த மலையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை கைஸ்.